குழு நண்பர்களுக்கு வணக்கம். 22/4/2024 வாழையை பற்றிய பதிவுகளில் சில முக்கியமான குறிப்புகளை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது தும்பலப்பட்டி கனகராஜோட வாழை தோட்டம். இது ஒரு ஏக்கரில் 200 வாழை, முட்டு மரமே இல்லாத பயிர் வச்சுருக்கிறார் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 3 வாழை தார் போட்டிருக்குது. அந்த காயோட திரட்சியை பார்த்திங்கன்னா தெரியும். சரியா, பக்கத்தில் இதோ ஒரு மரம் தார் போட்டிருக்குது. இதோடைய சேர்ந்த வாழை இதோ தார் போட்டிருக்குது. ஒரே இடத்துலேருந்து இந்த மரங்கள் பிரிஞ்சு வளருது. சரியா, என்ன சொல்ல வர்றேன், இதை பாருங்கள், பக்கத்தில் ஒரு வாழை இருக்குது. இதை பாருங்கள், இந்த தார் முறிஞ்சு போய் தொங்குது. பக்கத்தில் இன்னொரு மரம் இதே போலவே முறிஞ்சிருச்சு. பக்கத்தில் இதோ வாழை தார் போட்டிருக்குது. இப்படியே நெடிகளும் இருக்குது. அதை பாருங்கள், நெடிகளும் தார் இருக்குது. இதோ தார் இருக்குது. இன்னும் உள்ளுக்கா பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், இன்னும் நிறைய தார்லாம் தொங்குது. அதோ தார் 2 தொங்குது. இதோ பாருங்கள், இந்த மரம் தார் போட்டுக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு இடத்துல கூட முட்டு மரமே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வாழை தார் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த மரத்தில் ஏறி இருக்கிற கொடியை கூட பிடுங்கலை, எந்த பராமரிப்பும் செய்யலை. சரியா, நீர் பாய்ச்சறது மட்டும்தான் செய்கிறாரு. அதுவும் இப்போ 5-6 மாதங்களாக எப்படி பாய்ச்சிறாருன்னா, அந்த ஸ்ப்ரிங்க்லர் முறையில் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் தண்ணி இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பாய்ச்சாரு. இவ்வளவும் ஒரு 50 ஆண்டுகள் வேளாண்மை செய்யாத பூமியில் ஒரு 300 தண்ணியில் ஒரு 80 மரம் தென்னை மரம் இறந்த பிறகு இந்த 40 ஏக்கரிலும் வரப்பை உயர்த்தி நீரை உருவாக்கிய பிறகு பயிர் வைக்க ஆரம்பித்து 4ஆம் ஆண்டு முடியுது. சரியா, இதில் வாழை ஒரு ஏக்கரில் 200 வாழை தொடர்ந்து வாழை வெட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது வரைக்கும் முட்டு மரம் ஒன்றும் வாங்கினதே இல்லை. இதனுடைய பின் விளைவு என்ன அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். இந்த கடும் கோடையில் இதை பாருங்கள், இந்த மாதிரி வாழையெல்லாம் அப்படியே நல்ல பணமாக மாற வேண்டிய நேரம். கன்று போட்டு வளர்த்து தண்ணீர் விட்டு வளர்ந்து தார் போட்டு நீங்கள் களை வெட்டுங்க, வெட்டாமல் இருங்க, களையை பிடுங்குங்க, விட்டுருங்க. இது செத்தாலும் பக்கத்தில் 2 மரம் வந்துக்கிட்டு இருக்குங்க, எனக்கு அது போதும் மாதிரி கேட்டிங்கன்னா அப்படி தான் சொல்லுவார். அதுவும் முதிர்ச்சி அடைஞ்சு பழுத்த பழம் அது போதும் அப்படிம்பார். ஏன்னா இதிலேயே முதிர்ச்சி அடைஞ்ச தார் நிறைய தார் இருக்குது, நம்ம பார்த்துட்டோம். சரியா, ஆனால் இதுவே வெப்பாத்தி குடி எடுத்திருந்தோம்னா இந்த மாதிரி வாழை முறிஞ்சு விழாது. 2வது, இப்போ இது 4ஆம் ஆண்டு, இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு நம்ம வாழையை தொடர்ந்து வெட்டலாம். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து வாழையை வெட்டலாம். இந்த இடைவெளியை பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஒரு ஏக்கரில் 200 தாருங்கிறதே யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் 200 மரம் ஒரு குத்திலையும் பாருங்கள், 2 தார் 3 தார் 4 தார். அப்போது ஒரு வாழைக்கு 3 தாருன்னு சொன்னீங்கன்னா 600 தாராச்சு. ஆனால் 200 மரம் தான் இருக்குது. அவ்வளோ இடைவெளி நிறையா இருக்கிறதுனால ஒரே இடத்துல 2 தார் 3 தார் சாத்தியம். ஆனால் பராமரிப்புங்கிற ஒன்று பூஜ்ஜியத்தை விட கீழேங்க. அதுதான் இந்த வாழையில் நான் சொல்ல விரும்புகிறது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பராமரிப்பு. ஆனால் வாழை தார் மட்டும் வெட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. இதில் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த காட்டு உள்ள பாருங்கள் ஒரு வாழைத்தாரை. அந்த இலை இந்த கொடியெல்லாம் சேர்ந்து முறிச்சு தள்ளிட்டு அது உள்ளே அது இன்னும் காட்டிக்கிட்டு இருக்குது. அது முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு நிச்சயமாக வெட்டி விற்றுருவார். இப்போ பாருங்கள், காஞ்சி போச்சு, இந்த இலையெல்லாம் காஞ்சி போச்சு. ஒரே ஒரு இலை மட்டும் உயிரோட பச்சையாக இருக்குது. அதில் அந்த தார் வந்துகிட்ருக்கு. இவ்வளோ கொடி போட்டு அதை பின்னி வச்சுக்கிட்டு இருக்கு. இதில் அது தார் போடுறது, தாரை வெட்டி விற்றுப்பார். ஒரு 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 40-50 மரங்கள் முட்டு மரங்கள் இருந்ததுன்னா அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய சேதப்படாது. சரியா, ஒரு 50 மரங்கிறது 25 மரத்துக்கு போதுமானது. எதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கோ அதுக்கு மட்டும் முட்டு கொடுக்கலாம். சரியா, பாருங்கள் எவ்வளோ தார் நிற்கிது பாருங்கள். தார் வந்துக்கிட்டே இருக்குது, போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த இடைவெளி தான் இதுக்கு முக்கியம். இதில் மிகப்பெரிய பின்னடைவாக நான் என்ன சொல்கிறேன்னா, முட்டு மரம் கூட இல்லாமல் விவசாயம் பண்ணால் கண்டிப்பாக வெப்பாத்தி குழி வேணும். நீண்ட நாட்களுக்கு தார் நல்லா பெருசாக வரணும், காய்கள் நிறையா வரணும். ஏன்னா கிழங்குக்கு காற்றோட்டம் வேணும். மண்ணிலே நிழலை உண்டாக்குகின்ற அமைப்பு வெப்பாத்தி குழி அமைப்பு. மரத்துக்கு எங்கே நிழல் வேணும், நம்மளே மரத்து நிழலுக்கு தான் போவோம்.
மரத்துக்கு எங்கே நிழல் வேணும்னா அது கிழங்கு இருக்கிற இடத்துல. நம்மளால் தரையில் வெயிலில் நிற்க முடியாது. வாழை மரங்கள் எல்லாமே பூமியில் நின்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து குளிர்ச்சியான பூமி வேணும்னா அன்னன்னைக்கு பூமியில் ஏற்படுற வெப்பத்தை கடத்தணும். வெப்பாத்தி குழி எடுத்தோம்னா அன்னன்னைக்கு பொழுது போன உடனேயே வெப்பாத்தி குழியை சுற்றி இருக்கிற இடம் காஞ்சிரும். வெப்பாத்தி குழி ஆழமாக குழி எடுக்கிறதுனால அந்த குழியில் வெப்பம் முழுசாக தாக்கவே தாக்காது. காலையிலேயும் மாலையிலேயும் நடுப்பகல் வெயிலில் மட்டும்தான் வெப்பாத்தி குழியில் கொஞ்சம் நேரம் வெயில் படும். மற்ற எல்லா நேரத்துலையும் ஏதோ ஒரு பகுதியில் நிழல் இருந்துக்கிட்டே இருக்கும். செஞ்சு பாருங்கள். நிழல் குழிகள்னு சொல்லலாம், வெப்பத்தை கடத்துகின்ற குழிகள்னு சொல்லலாம். மண்ணை குளிர்ச்சியாக்கி கிழங்கு பத்திரமா நம்பிக்கையோட வெயிலில் நின்று நமக்காக உழைக்கிறதுக்காக செய்கிற ஒரு இரக்கமுள்ள அறிவுள்ள வேலை வெப்பாத்தி குழி. சரிங்களா? அதோடு இல்லாமல் ஆண்டு பூரா பொழிகின்ற நீரை, ஆண்டு முழுவதும் பொழிகின்ற மழை நீரை தேக்கி வைக்கின்ற, சேமித்து வைத்து கொள்கின்ற வேலையை அந்த வெப்பாத்தி குழி செய்யும். அதனால் அடுத்த ஆண்டு தண்ணி பாசனமே கூட தேவைப்படாது. எல்லா தண்ணியும் பூமியில் இருந்ததுன்னா உங்கள் மரத்துக்கு வேணுங்கிற தண்ணி இருந்தால் நீங்கள் ஏன் தண்ணி பாய்ச்சணும்? சரியா? அதனால் வேகமாக நீரை உறிஞ்சுகின்ற அமைப்பையும் வெப்பாத்தி குழி தான் செய்யும். அதுபோலவே மரங்களுக்கு குளிர்ச்சியை ஊட்டுகின்ற வேலையையும் வெப்பாத்தி குழி தான் செய்யும். தாக்கு பிடிக்கும் திறன். நல்ல வெயிலில் நல்ல திடகாத்திரமாக ஒரு மனுஷன் நிற்கிறான்னா அவனால் வெயிலை தாங்கி நிற்க முடியும். ஆனால் அந்த பாதங்களுக்கு வெயிலில் உடம்பு நிற்கலாங்க. பொழுதுக்கும் பாதம் இருக்க முடியுமா? 1 மணி நேரம் சுட்டுதுன்னா அதில் நம்மளால் நிற்க முடியுமா? பொழுதுக்கும் வெயிலில் வேலை செய்யலாம். அதே ஒரு செருப்பு கொடுத்தீங்கன்னா பொழுதுக்கும் நின்று வேலை செய்வான். செருப்பு இல்லாமல் 1 மணி நேரம் இந்த கத்திரி வெயிலில் நிற்க சொல்லுங்களேன் பார்ப்போம். உன் வேலையை வேணான்னு விட்டுட்டு ஓடுவான். ஏன்னா பாதங்களால் தாங்க முடியாது. அது போலவே மரத்தோட பாதங்கள் இருக்குது பாருங்கள், வேறு பகுதிகள், அதில் வெப்பம் தாக்காமல் இருக்கணும்னா புஞ்சை கட்டமைப்பு பண்ணுறவங்க கண்டிப்பாக வெப்பாத்தி குழி எடுக்கணும். இல்லைன்னா நம்ம தோற்றுருவோம். ரெண்டாவது, குறுகிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்துக்கு கடத்துறதுக்காக கிழங்கு எல்லாம் மேலே ஏறி வந்துடும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வாழை வச்சுருந்தாங்கன்னா கிழங்கு வர 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 மேலே வந்துடும். காரணம்னா அடியில் இருக்கிற புழுங்க தாங்காமல் நாளுக்கு நாள் கிளைகளை மேலே 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 வந்துடும். சில கிழங்கு பார்த்திங்கன்னா தரைக்கு மேலே கூட வந்துடும். ஆனால் அதுவே நீங்கள் வெப்பாத்தி குழி எடுத்திங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு இன்னும் கிழங்கு பெருசாக போகும், இன்னும் கீழே போகும். ஆண்டுக்கு ஆண்டு தார் வந்து நல்ல செழிப்பாகவும் பெருசாகவும் வருது. பாருங்கள், இந்த வாழை எத்தனை இலக்கம் சீப்பு வந்திருக்கு பாருங்கள். வெப்பாத்தி குழி எடுக்கிறத நிறுத்தி 3 வருஷம் ஆகிட்டு. முதலாண்டு மட்டும்தான் எடுத்தார், அடுத்த ஆண்டு எடுக்கலை. சரியா? ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் 4 தார் 5 தார் வந்துக்கிட்டே இருக்குது. புதுசு புதுசாக மரங்கள் உண்டாகிட்டே இருக்குது. சரியா? இந்த அடிப்படையை புரிஞ்சுக்குவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 11 ரகம் வாழை இருக்கிறது. ஒரு வாழைக்கன்று விலை 25. அந்த கன்றை பேத்து சுத்தமாக எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு 25, 50 ரூபாய் ஒரு வாழைக்கன்றோட விலை. தேவை உள்ளவங்க குழுவில் பதிவேற்றம் பண்ணுங்கள். கனகராஜ், தும்பலப்பட்டி. குழுவில் எனக்கு வாழைக்கன்று வேணும்னு சொல்லுங்கள். உங்கள் பேர், உங்களுடைய அட்ரஸ்ஸு, பக்கத்தில் உள்ள பார்சல் சர்வீஸ். குறைச்சலாக 10 கன்றுக்காவது ஆர்டர் கொடுங்க. 10 கன்றுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ஆள் பேத்தாக்கா கிட்டத்தட்ட 1000 ரூபா கூலி வருது. சரியா? 1000 ரூபா கொடுத்தாலுமே கூட 40 கன்றை சேதம் இல்லாமல் ஒரு வெட்டி எடுப்பாங்கிறாங்கிறது கேள்விக்குறி தான். சரியா? அதனால் புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. 50 ரூபாய் ஒரு வாழை மரத்துக்குங்கிறது மிகவும் குறைச்ச விலை தான். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்துடும். பார்சல் செலவு உங்களுடையது. நன்றி, வணக்கம்.